Hi friends, welcome to our channel Kalam's Dreams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழுக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட எண்டிங் ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு ஓகேங்களா. தமிழை பொறுத்த வரைக்கும் 12th தமிழ்லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 12th 11th 10th இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ 7th வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ 7th and 6th மட்டும்தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் மிச்சம் நமக்கு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இன்னும் ஒரு 7 லெசன் தான் முடிஞ்சோன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. ஒரு லெசனுக்கு கூட இடையில கேப் விடாமல் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்கும். தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வருது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே வாங்க பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2க்கான தேர்வு படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே பார்க்கலாம். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? நா. முத்துசாமி, பாரதியார், சுரதா. இதில் வந்து யார் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சுரதா ஓகேங்களா. சுரதா அவர்கள் தான் ஆன்சர். இது என்ன அப்படின்னா அதிமதுர தலை அப்படின்றது ஒரு சுவை மிகுந்த ஒரு தலைன்னு சொல்லுவோம். அதை வந்து யானைகள் தின்னுட்டே அப்படியே வந்து காட்டுக்குள்ளே அப்படியே நடை போகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார், அழகாக வந்து கிளிக்கணி அடிவகையில் வந்து எழுதியிருப்பார் சுரதா அவர்கள் ஓகேங்களா. ஸோ வந்து இது காடு அப்படின்ற பகுதிக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி இது வந்து யாருடைய அடிகள்? கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது தான். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பாரதியார், நா. முத்துசாமி, சுரதா. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் அவர்கள் ஓகேங்களா. அந்த காடு அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாடலில் கிளிக்கண்ணி வகையை சேர்ந்த பாடல்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல்லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட அடிகள் தான் ஓகேங்களா. அடிகள் திருப்பி ரீட் பண்ணுறே பார்த்துக்கோங்க. கூட்டத்தில் கூடி நின்றி கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3வது கேள்வி. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழின் ஆசிரியர் யார்? இதழ்கள் அப்புறம் நூல்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா. மற்றதுக்கு எதுக்காக இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பார்த்தோன்னே இதழ்களா இவர் இதுதான் அப்படின்னு அடிச்சிடணும். அப்படி அடித்தா மட்டும்தான் நம்மளால் கிளியராக என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து வந்து மூவ் பண்ண முடியும். ஏன்னா நூல்கள் இதழ்கள்லாம் அதிகமாக வரும். சரி ஓகே பார்க்கலாம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் தான் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4வது கேள்வி. கரடி தாவரத்தை மட்டுமே உண்ணும் உயிரி என்பதால் தாவர உண்ணி என அழைக்கப்படுகிறது. கரடி தாவரத்தை மட்டுமே உண்ணும் உயிரி என்பதால் தாவர உண்ணி என அழைக்கப்படுகிறது. சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் சரி தவறு. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தவறு. ஏன் தவறுன்னு பார்த்தோன்னா அது வந்து தாவரத்தை மட்டுமே உண்ணும் அப்படின்ற வார்த்தையை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது தவறு. ஏன்னா இது ஒரு அனைத்துண்ணி ஓகேங்களா. தாவரத்தை உண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வேறு, தாவரத்தை மட்டுமே அப்படின்ற வார்த்தை வேறு ஓகேங்களா. இன்னும் எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா கரையான் தான் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு கூட பார்த்துருப்போம். அது தாவரம் வகையிலே வராது. அதுலேயே நம்மளை என்ன பண்ணிடலாம், இந்த குற்ற தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். தாவர உண்ணின்றது தவறு, இது ஒரு அனைத்துண்ணி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரடின்றது ஒரு அனைத்துண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5வது கேள்வி. கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 5வது கேள்வி. கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர், அதாவது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள தஞ்சாவூர் பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே அடுத்தது பார்க்கலாம். பஞ்சாப் இல்லைனா குஜராத். இதில் வந்து எங்கே வந்து கிர் சரணாலயம் அப்படின்றது அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் எங்கன்னு பார்த்தோன்னா குஜராத்தில் ஓகேங்களா. இது வந்து சிங்கங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு சரணாலயம்ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6வது கேள்வி. ஜாதவ் பையங் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? அதாவது இவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் ஓகேங்களா. அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பையங். அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றது கொஸ்டின் ஓகேங்களா. ஆன்சர் என்றதை பார்க்கலாம். ஆன்சர் ஜோர் விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா. ஆன்சர் ஜோர் விராட் என்னும் மாவட்டத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7வது கேள்வி. ஜாதவ் பையங் எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியது? அதாவது ஜாதவ் பையங்கிற்கு அப்படின்னு வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஜாதவ் பையங்கிற்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. 2012, 14, 15. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 2015 ஓகேங்களா. 12, 15 மட்டும்தான் அவர் வந்தாலே அந்த 2 ஆண்டுகள் தான். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு என்னது விருது வாங்கிய ஆண்டுன்னு பார்த்தோன்னா 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8வது கேள்வி. 4 கூற்றுகளில் எந்த கூற்றானது சரின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகளையும் நான் ரீட் பண்ணுறேன். பொறுமையை வீடியோ பாஸ் பண்ணி வச்சு கூட கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஐகாரம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும் முதல் கூற்று. ஔகாரம் சொல்லில் முதலில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2வது கூற்று.
மூன்றாவது கூற்று பார்க்கலாம். படம் படித்தான், அதாவது பாடம் படித்தான்னு இருக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பாடம் படித்தான், இதில் மகர குறுக்கம் இடம்பெறவில்லை. மூன்றாவது கேள்வி. நான்காவது பார்த்தோம் அப்படின்னா ஆயுத குறுக்கம் ஒரு மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இது வந்து கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. எஸ், சரியாக தவறான்னு பார்த்துக்கணும் மெயினாக. ஓகேங்களா, ஏன்னா சில இடத்துல தவறான கூற்று கேட்டிருப்பாங்க, நம்ம சரியான கூற்றை மார்க் பண்ணிடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 4 கூற்றுகளில் எந்த கூற்றானது சரின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக கூட கெஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா 2, 3 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா. இரண்டாவது என்னது, ஔகாரம் சொல்லின் முதலில் வரும். கண்டிப்பாக வரும்ல, ஏன்னா சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா, சொல்லின் முதலில் மட்டுமே வரும்னு வந்ததுன்னு கரெக்ட், அப்படியே யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, சொல்லின் முதலில் வரும்னா சொல்லின் முதல்ல வருமா வராதா, வரும்ல, அப்போ கரெக்ட் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி. அடுத்தது பாடம் படித்தான், இதில் வந்து மகர குறுக்கம் இடம்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். ஓகேங்களா, இது ஏன் சரின்னு பார்த்தோன்னா பாடம் படித்தான் அப்படின்றது எப்பயுமே வந்து இம் இருக்குது பார்த்தீங்களா, இம்முக்கு அடுத்து வா அப்படின்றது வரணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வளம் வந்தான், அதில் இம் அடுத்து வா தானே வரும். இந்த மாதிரி இம்க்கு அடுத்து வா வந்தால் தான் அந்த இடத்துல மகர குறுக்கம் வரும். ஓகேங்களா, இங்கே இம்க்கு அடுத்து பா வந்திருக்கு. ஸோ பா வந்திருக்கனால இந்த இடத்துல மகர குறுக்கம்ன்றது இடம்பெறல. அப்போ இந்த கூற்றும் சரி. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாமா. முதலில் மட்டுமே வருன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது தவறு. ஓகேங்களா, ஏன்னா முதலில், இடையில், அதுக்கப்புறம் இறுதியில் வரும். இந்த ஐகாரம்ன்றது 3 இடங்களிலும் வரும். அடுத்தது லாஸ்ட் கூற்று ஏன் தவறுனா அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஆனால் இங்கே ஒரு மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று தவறு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9வது கேள்வி. பால் 5 வகைப்படும், இதில் அக்ரணியை குறிக்க எத்தனை பால் வகைகள் பயன்படுகிறது. அதாவது நம்ம பார்ப்போம்ல, ஆண் பால் பெண் பால் இந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பால்கள் வந்து மொத்தம் 5 வகைப்படும். அதில் வந்து உயர்திணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பால் வகைகளும் அக்ரிணைக்கு இத்தனை பால் வகைகள்னு சொல்லுவாங்க. அதில் அக்ரிணை குறிக்கிறதுக்கு எத்தனை பால் வகைகள் பயன்படுகிறது. 5மே பயன்படுகிறதா, 3 பயன்படுகிறதா, 2 பயன்படுகிறதான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்றத சரி. ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். ஓகேங்களா, அதாவது ஆண் பால், பெண் பால் மற்றும் பலர்பால் இது 3ம் உயர்திணைக்கு வரும். ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால் 2ம் அக்ரிணைக்கு வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேரபிள் என்பதன் கலைச்சொல் தருக போன்றதுக்கு கண்டிப்பாக வந்து உயர்திணை அக்ரிணைன்றது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆண் பெண் பலர் இவங்க 3 பேருமே வந்து மனுஷங்க. ஸோ வந்து அது உயர்திணை. ஓகேங்களா, ஒன்றன் பால் பலவின் பால் ரெண்டுமே வந்து ஒன்றன் அப்படின்னாலே ஒருத்தரதை குறிக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம மனிதர்கள் அல்லாத இருக்கக்கூடிய ஒரு உயிரியை குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்றன் பாலில் ஒரு மாடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, பலவின் பால்னா பல மாடுகள் இருந்தது சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணைக்கு வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேரபிள் என்பதன் கலைச்சொல் தருக. பேரபிள் என்பதன் கலைச்சொல் தருக. வனவியல், காடு, உவமை, உருவகம். ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். வனவியல், காடு, உவமை, உருவகம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா பேரபிள் அப்படின்னா உவமைன்றது சரி. ஓகேங்களா, பேரபிள்னா என்னது, உவமை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இது திருக்குறள்லேருந்து கேட்கப்பட்டது. மொத்தம் 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள், 11வது கேள்விக்கான பதில் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுடைய பெயர்களை கொடுப்போம். ஓகேங்களா, நம்ம எப்பயுமே வந்து வீடியோட எண்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்றத ஒரு சிலதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட போகிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே, பார்க்கலாமா. முதலது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலது பார்த்தோன்னா கோரல் அப்படின்றது. ஓகேங்களா, முதலது என்ன, ஏன்னா ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன், வார்த்தை என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். கோரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அல் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ அல்னு முடிஞ்சிருக்கனால இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்பெயர். ஓகேங்களா, கோரல்ன்றது என்னது, தொழிற்பெயர். அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா களல். ஓகேங்களா, இரண்டாவது என்னதுன்னா களல் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிகலன் அப்படின்னு கூட இதோடைய பொருள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே. இன்னொன்று, அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள் இருக்கும். இந்த இடத்துல இந்த பாடலில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இதோட பொருள் பார்த்தோன்னா திருவடின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, திருவடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதோடைய பொருள். ஓகே, பொருள் பார்த்தது இருக்கட்டும், இலக்கண குறிப்பு பார்க்கலாம். களல் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா தானி ஆகி பெயர். ஓகேங்களா, இது வந்து என்ன, கலல்ன்றதோட இது என்னதுன்னா தானி ஆகு பெயர். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கண குறிப்பில் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டே வந்தால் தான் ஞாபகம் இருக்கும். கலல்ன்றதுக்கு என்னது, தானி ஆகு பெயர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா தளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தோன்னா சொல்லிசை அளபடை. ஈன் முடிஞ்சாலே எப்பயுமே சொல்லிசை அளபடை தான். ஓகேங்களா, ஈன் முடிஞ்சாலே சொல்லிசை அளபடை தான். அப்படின்னு வந்தாலே அது வந்து இன்னிசை அளபடையில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணின் நீர்க்கடல் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, கண்ணின் நீர்க்கடல்.
கண்ணின் நீர்க்கடல் இருக்குது. கண்ணின் நீர்க்கடல் அப்படின்றதோடைய இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா உருவகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கண்ணின் நீர்க்கடல், அதாவது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு கடலாக உருவகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கண்ணின் நீர் அப்படின்றது கண்ணீர் தான். ஓகேங்களா? அந்த கண்ணீர் என்ன சொல்கிறாங்க? கடல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்னது? ஒரு உருவகம். ஓகேங்களா? நம்மளோட தண்ணி தேங்கி நிற்கிறது ஒரு கடலுக்கு இணைய சொல்கிறாங்களா? அப்போ அது உருவகம். ஓகேங்களா? அப்போ கண்ணின் நீர் கடல்ன்றது ஒரு உருவகம். அடுத்தது அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா மலரடி என்பதோட இது இலக்கண குறிப்பு பார்க்குறோம். ஓகேங்களா? மலரடி அப்படின்றது என்னென்னா உவமை தொகையில் வரும். ஓகேங்களா? மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லி பார்த்தா தான் அது ஓமை தொகைன்றது தெரியும். போன்றன்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? மலர் போன்ற அடி, அப்போ அது ஓமை தொகை. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 5 தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த கடல் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்ணின் நீர்க்கடல் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடல் அப்படின்னா தானியாகு பெயர். ஓகேங்களா? கண்ணின் நீர்க்கடல்னா உருவகம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, படிக்காதவங்களுக்கு மட்டும் இது புதுசாக தெரிஞ்சிருக்கும். என்னோட இப்படிலாமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் வந்தாலும் நமக்கு நல்லது தானே இல்லையா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.